ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி இலை வச்சு ஒரு அப்பம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அதில் வந்து பனானா கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 3 அச்சு சர்க்கரை இருக்குல்ல, சர்க்கரை அது கூட ஆட் பண்ணிவிட்டு உருக்கி எடுத்துக்கிட்டேன். அந்த பனானாவையும் செறுபழம்னு வாங்கல அந்த பழம் தான் போட்டேன். கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணிவிட்டு இது பழம் வேஸ்ட் ஆகிறனால எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த சர்க்கரையும் உருக்கிட்டு, வெல்லம் இருக்குல்ல, வெல்லம் வந்து உருக்கிட்டு அந்த பழத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடித்து எடுத்துக்கிட்டேன். அது கூடவே வந்துட்டு தேங்காய் வந்து செருகியது வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து நல்லா ஒட்டாமல் பேனில் ஒட்டாமல் அந்த அல்வா பதத்துக்கு வரும்ல, அந்தளவு மாதிரி நல்லா வற்றி எடுத்துக்கிட்டேன். சுத்தமாக தண்ணி இல்லைன்னா வந்தாலும் நல்லாயிருக்கும். அப்புறமா மொத்தமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதில் வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு அது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக ரவையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே வந்துட்டு சர்க்கரை இருக்குல்ல, சுகர் அது வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக பால், உங்களுக்கு எந்தளவுக்கு அந்த ரவை நனைஞ்சி வர அளவுக்கு வந்துட்டு பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி பழம் வந்து ஈரமாக இருக்கும்ல, அப்போ அது கூடவே ரவை போடும்போதே குதிர்ந்துடும். பட் இருந்தாலும் அந்த பத்தாததுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் பால் ஆட் பண்ணிக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பழம் கை வச்சு மிக்ஸ் பண்ணுறனா கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறனா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு பால் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் மறுபடியும் பால் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு, ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரியாணி இலை போயிட்டு பொட்டிச்சிட்டு வந்துட்டு கழுகிட்டு அந்த இலையை வந்து இந்த மாதிரி வச்சு மடக்கி வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி இலையில் வந்து கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது கூட வந்து நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறமா ஏலக்காய் தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒன்றும் ஆட் பண்ணல, ஏலக்காய்லாம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஒன்றும் ஆட் பண்ணாமல் தான் வந்து பண்ணினேன். நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது கூட வந்து பரத்திட்டு அதுக்குள்ளே உள்ளே கூட தேங்காய் வச்சு அந்த மாதிரி கூட பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக வந்துட்டு ரவையும் பாலும் இந்த பழம் வச்சு தான் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரம் வச்சு அது வந்து நல்லா தண்ணி சூடாகிற சமயத்தில் வந்துட்டு அது மேலேக்கு வந்துட்டு இந்த அப்பம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு மேலே வச்சு கொடுக்கும். அதே மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வைக்கிறனால ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளவே அது வெந்துடும். ரவை சீக்கிரமாக வெந்துடும்ல, அதனால அது வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலையெல்லாம் விட்டுட்டு நிற்கும், ஒட்டாமல் இருக்கணும். நமக்கு ஒரு குச்சி டூத்பிக் மாதிரி வச்சு குத்தி பார்த்தா கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். பிரியாணி இலை தான் வேணும்னு இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம வாழை இலையில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.